அளவுக்கு இஸ்லாம் இரண்டாம் பட்சமாக மாறும் என்பதற்கு நான் சொல்ல வருகிறேன். எந்த இயக்க கருத்து தான் இஸ்லாமிய கருத்து என்கின்ற வலிமை எப்படி வரும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். மிம்பரில் என்ன செய்வார்கள், குத்பாவுடைய நேரத்தில் அப்துல் காதர் ஜீலானியை பற்றி போகும், அத்தனை ஷிர்கான வசனங்கள், விதத்தான குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான எல்லா வசனங்களும் போகும். ஆனால் இஸ்லாத்தை இந்த ஊரில் எப்படியாவது நான் வளர்த்து விட வேண்டும் என்பதற்காக அதெல்லாம் கேட்டு என்ன செய்வாங்க, பொறுத்து கண்டிருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அறியாத மக்கள் எப்படியாவது இவர்களுக்கு விளங்கப்படுத்திடணும் அப்படின்ற எண்ணத்தில் அந்த இயக்க சகோதரர்கள் இருப்பார்கள். அதே மிம்பரில் இந்த ஹசனுல் பன்னா எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று பேசிட்டான்னு வைங்களேன், பேசுறது சரியா பிழையா, பேசின முறை சரியா பிழையா, இரண்டாவது அம்சம். பேசிட்டார்னு வைங்களேன், தவ்வா செய்ய தெரியாதவர்கள் இந்த பள்ளிக்கே போக மாட்டாங்க. எந்த பள்ளிக்கு போக மாட்டாங்க? அந்த பள்ளிக்கே போக மாட்டாங்க. நான் கேட்கிறேன், இஸ்லாம் விமர்சிக்கப்படுகின்ற பொழுது பொறுக்க முடிந்த எங்களால் இயக்கம் விமர்சிக்கப்படுகின்ற பொழுது ஏன் பொறுக்க முடியவில்லை? என்ன ரீசன்? நான் கேட்கிற இருவரையும் நீங்க எப்படி வச்சு பார்க்கணும்? இவர்களும் அறியாமையில் இருக்கிறார்கள், அவர்களும் அறியாமையில் இருக்கிறார்கள். ஒரு அறிஞருடைய பிழை என்று சொன்ன ஒரு அறிஞருடைய வாழ்க்கையை சரியான முறையில் அவர்கள் ஆய்வு செய்யவில்லை, அல்லது நாகரீகமாக விமர்சிக்க தெரியவில்லை என்ற பொறுமையோடு போகணுமா இல்லையா? சில நூலகங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், இஸ்லாத்துக்கு எதிரான எத்தனையோ புத்தகங்கள், பல இயக்கங்களுடைய புத்தகங்கள் இருக்கும். கருத்து சுதந்திரம் என்ற பேரு இயக்கத்துக்கு எதிரான ஒரு புத்தகம் கூட இருக்காது. என்ன இருக்காது? இயக்கத்துக்கு எதிரான ஒரு புத்தகம் கூட இருக்காது. எதன் காரணமாக இல்லை? எதன் அடிப்படையில் இந்த சிந்தனை போக்கு உருவாகிறது? அன்புள்ள சகோதரர்களே, யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம். எமது இலக்கு என்ன? இயக்கத்தை செய்யக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் கூட இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில், இந்த குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற வட்டத்தில் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இயக்கம் செய்யக்கூடிய யாரும் இல்லை. அதில் யாரும் சந்தேகப்படவில்லை. எண்ணங்களில் யாரும் என்ன செய்யலை, சந்தேகப்படவில்லை. ஆனால் வழிமுறைகள், நாம் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய வழிமுறையில் இருந்துதான் நாம் செயல்படுகிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அப்படிப்பட்ட சகோதரர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்தை நல்ல முறையில் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சுட்டிக்காட்டி சொல்லுகின்ற அமைப்பில் இருக்கிறது என்றால் நினைத்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தி நாங்கள் பாருங்கள். யாலல் அன்சார் யாலல் முஹாஜிரின், ஏ அன்சாரிகளே என்று அவர்களும், ஏ முஹாஜிரிகளே இவர்களும் இணைக்கிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் அதை பார்த்து தஅவா ஜாஹிலியா, இது ஜாஹிலியா அழைப்பு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களாக இருந்தா என்ன நினைக்கணும்? எமது இயக்கம் முன்னுக்கு நிற்குது, மற்ற இயக்கமெல்லாம் செகண்டா நிற்குது, இது ஜாஹிலியத் இல்லையா? இஸ்லாத்தை சிறப்புப்படுத்தி பேசுவது வேறு, நான் இருந்து கொண்டிருக்கிற இயக்கத்தை சிறப்புப்படுத்துவது வேறு. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாலல் அன்சார் வயாலல் முஹாஜிரின், முஹாஜிர்களே அன்சார்களே என்று அவர்கள் பிரிந்து சொன்ன நேரத்தில் இது தஉஹா ஃபஇன்னஹா முன்தினா, இதை விட்டு விடுங்கள், இது நாற்றம் பிடித்த அழைப்பு என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு தான் காரணம். இரண்டு பேருமே சிறந்தவர்கள், இரண்டு பேருமே இஸ்லாத்துடைய தியாகிகள், இரண்டுமே இறைவன் வைத்த பெயர்கள். யார் வைத்த பெயர்? இறைவன் வைத்த பெயர்கள். எவர்கள் வைத்த பெயராக இருந்தாலும் அதற்கு பின்னால் இந்த மாதிரியான வெறித்தனமான எந்த அழைப்பும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இயக்கத்துடைய நிலைமை எப்படி மாறக்கூடாது என்றால், இஸ்லாத்தை இரண்டாம் பட்சமாக வைக்கக்கூடிய இந்த, அதாவது மார்க்கர் இஸ்லாத்துடைய விஷயங்களை பிற்படுத்தி மற்ற விஷயங்களை முற்படுத்துகின்ற இந்த மனோபக்குவத்துக்கு என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. எந்த அளவுக்கு ஆகிவிடும் என்று சொன்னால், நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி சிந்தனை வந்துவிட்டால் தங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விமர்சனங்கள் மிக நிதானமாகவும் சிறந்த வார்த்தைகளோடும், பிறருக்கு நடக்கக்கூடிய விமர்சனங்கள் கண்ணா பின்னாடி என்ன செய்யும், மாறிவிடக்கூடிய, ரெண்டு பேரும் ஒரே விதமான தவறு தான் செஞ்சிருப்பான். ஆனால் தங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன செஞ்சிடும், தலைகீழாக மாறிவிடும். தக்லீத். அடுத்த சிந்தனை என்ன உண்டாகும்? தக்லீதி சிந்தனை. இந்த தக்லீதி சிந்தனை உள்ளவர்கள் சொல்லக்கூடிய, எல்லோரும் சொல்லக்கூடிய அழகான பதில் என்ன தெரியுமா? நாங்க அவரை தக்லீது பண்ணல, நாங்கள் இவரை தக்லீது பண்ணவில்லை, நாங்கள் இவருடைய பேச்சை தக்லீது பண்ணவில்லை, நாங்கள் இந்த இயக்கத்தை தக்லீது பண்ணவில்லை. குர்ஆன் சுன்னாவில் இருந்து சொல்கிறார், அதனால் நம்ம என்ன செய்ய ஏற்றுக்கொண்டோம். குர்ஆன் சுன்னாவில் இருந்து எழுதியிருக்கிறார்கள், அதனால ஏற்றுக்கொள்ளும். இது எல்லோருடைய வாதம். வெறுமனே வாதத்தால் தக்லீத் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் குற்றவாளிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்? எல்லா குற்றவாளிகளும், அதான் சொல்றோம், திருடன் கூட தியரியை சரியா தான் பேசுவான். கோர்ட்டுக்கு போய் இருந்து கொண்டு திருட்டு கூடுமன் எந்த திருடனா பேசுவானா? பேச மாட்டான். நான் திருடுனே சரியான தான் பேசுவான். திருட்டு கூடாது, திருட்டு கூடாதுதான், நான் ஏன் திருடுனேன் தெரியுமா அப்படின்னு விளக்கம் தான் சொல்லுவான். உலகத்தில் எல்லாரும் தியரியை என்ன செய்வார்கள், சரியாக பேசுவார்கள். தியரியை சரியாக பேசியனால் அவர்கள் சுத்தவாளிகள். உலகத்தில் குத்தவாளிகளே இல்லை, உலகத்திலே குற்றவாளிகளே இல்லை என்றாகிறோம். நாம் தக்லீத்வாதிகள் அல்ல, நாம் தவறுகளை எல்லாம் என்ன செய்கிறோம், அதாவது எப்ப சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதனாலேயே அவர்கள் தக்லீத் இல்லாதவர்கள், உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ஆகிவிடாது. ஏன்? உலகத்தில் எல்லாரும் இதை சொல்றாங்க.
உலகத்தில் என்ன செய்றாங்க? எல்லாரும் சொல்றாங்க. இதை சொன்னதனால் மட்டும் ஒருவர் என்ன செய்ய மாட்டாரு, அது சரியான இடத்துல இருக்கிறான்னு அர்த்தம் அல்ல. நான் தக்லீத்வாதிகள் அல்ல, என்ன தக்லீத்வாதி இல்லையா? நான் திருடன் அல்ல என்றதுனால திருடன் இல்லைன்னா கோர்ட்ல என்னதுக்கு? பாருங்க, உலகத்தில் எல்லோரும் தவறு செய்தார்கள். அவர்களுடைய ஃபத்வாயில் இது தவறு இது தவறு இது தவறு என்று சொல்வார்கள். யாரை தக்லீது செய்யவில்லை என்று சொல்கிறார்களோ அவர் இப்பொழுது எந்த தவறும் இல்லை என்று சொல்லுவாங்க. இதுதான் வித்தியாசம். எப்படி உலகத்தில் எல்லா அறிஞர்களும் இப்ப இந்த தவறுல இருக்கிறார்கள், இவர் இந்த தவறுல இருக்கிறாரு, இந்த தவறுல இருக்கிறாரு. எல்லா அறிஞர்கள்ட்டையும் அவர்கள் இந்த நிலையில் இப்பொழுதுள்ள நிலையில் 10 தவறை காட்டுவாங்க. யாரை தக்லீது செய்வதில்லை என்று சொல்கிறார்களோ அவர்கிட்ட ஒரு தவறும் காட்ட மாட்டாங்க. அதான் தக்லீத். அதுதான் தக்லீத். நான் கேட்கிறேன், அது எப்படி உலகத்தில் எல்லா அறிஞர்கள்ட்ட ஒரே நேரத்தில் 5 தவறு இருக்குது, நான் தக்லீது செய்யவில்லை என்று சொல்றவர்கிட்ட ஒரு தவறும் இல்லாம இருக்குது? இப்படி சொன்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் அவர் அதை தவறு என்று சொன்னார் நேற்று, விளங்கிட்டா? நாம தான் அதை தவறு, அவர் தவறு செஞ்சு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார்கள். நான் என்ன கேட்கிறேன், நேற்றல்ல இன்றைக்கு. இப்பொழுது இந்த அறிஞர்கிட்ட 10 தவறு இருக்குது, இந்த அறிஞர்கிட்ட 10 தவறு இருக்குது, இவர்கிட்ட 10 தவறு. இப்பொழுது நேற்று மாத்திரத்தில் விடுங்க, எல்லார்ட்டையும் இப்பொழுது 10 தவறு இருக்குது. நீங்கள் யாரை தக்லீது பண்ணவில்லை என்று சொல்கிறீர்களோ அல்லது எந்த இயக்கம் தக்லீது பண்ணவில்லை என்று சொல்கிறீர்களோ அவர்கிட்ட ஒரு தவறை காட்டு. இப்பொழுது இல்லை, இப்போ ஒரு தவறும் இல்லை. இதுதான் தக்லீத். உலகத்தில் இதுக்கு தக்லீத் இல்லைன்னா மற எதுக்கு தக்லீத்? தக்லீத் என்ன? இது புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒருவர் சொல்லுகின்ற எல்லா செய்தியும் எனக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சரியாக படுகிறது என்றால் அது தக்லீத். ஒருவர் சொல்லுகின்ற எல்லா ஒரு செய்தி விடாம எனக்கு இப்ப எல்லாமே என்ன செய்யுது சரி என்று படுதுன்னா அர்த்தம் என்ன? ஒன்றில் அவர் தான் குர்ஆன் சொன்னா அல்லது எனக்கு மூல சரியில்லை, இரண்டுல ஒன்றுதான், வேற எதுவுமே என்னது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயக்கம் என்ற இந்த சிந்தனை போக்கு எந்த லெவலுக்கு எங்களை மாற்றிவிடக் கூடாதுன்னா, எங்களை சிந்தனைக்கு கவர் பண்ணி எங்களை சிந்திக்காத லெவலுக்கு என்ன செஞ்சு விடக்கூடாது, போய்விடக்கூடாது.